கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். சார், அந்த தேர்தல் உங்களை போன்ற பல்வேறு தலைவர்களுக்கு இந்த சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வழங்கப்படாத வருத்தமான விஷயமாக இருந்தாலும், முக்கியமாக பார்த்தோம்னா மேற்கு மண்டல அரசியல் அருந்து இயக்க தலைவர்களே பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சீட்டு வழங்கலை. ஆனால் அதையும் தாண்டி திமுக அரசு ஒரு 26 வயசான அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடுனால பயன்பெற்ற ஒரு மாணவி டாக்டர் கோகிலாமணி அவருக்கு இந்த தொகுதியை வழங்கியிருக்காங்க. இவர்களுக்கு இந்த தொகுதியை வழங்கியிருந்தாலும் எதிர்த்தரப்புல இருந்து மத்திய இணையமைச்சராக கூடிய எல்முருகன் கூட எதிர்த்தரப்புல அதிமுக தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தொகுதியோட நிலவரம் எப்படிங்க சார்? முதலில் திராவிட இயக்கம், தந்தை பெரியார் நீதி கட்சி இந்தியாவிலேயே சமூக நீதி இடஒதுக்கீடை வழங்கிய கட்சி. அதன் தொடர்ச்சியாக தலைவர் கலைஞர் அவர்கள் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய அருந்ததியர் மக்களுக்காக தனி இடஒதுக்கீடை வழங்கி அந்த இடஒதுக்கீடு மூலமாக மருத்துவராகி இந்த குறைந்த வயதில் 26 வயதில் தேர்தல் களத்தில் சிம்ம சொப்பனமாக போட்டியிடுகின்ற கோகிலாமணி அவர்களுக்கு எனது சார்பாகவும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இடஒதுக்கீடை வழங்கி ஒரு டாக்டராக உயர்த்திய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அவர் வர வேண்டும் என்று திராவிட மாடல் முதலமைச்சர் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கியதற்காக திராவிட முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவிநாசி தொகுதி என்பது அதிமுகவின் இரும்பு கோட்டை, சாதாரண கோட்டை இல்லை. செங்கோட்டையை கூட அசைச்சிட்டாங்க, தாவேகா போயிட்டாரு. ஆனா அவிநாசி கோட்டை இரும்பு கோட்டை. ஒரு முறை என்றோ திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதாக கருதுகிறேன். 96 தேர்தலில் வெற்றி பெற்றதாக கருதுகிறேன். நம்முடைய ஐயா அதியமான் அவர்கள் அங்கே கடந்த முறை போட்டியிட்டார்கள். அதிமுக சார்பில் சபாநாயகர் இருந்த தனபால் வெற்றி பெற்ற தொகுதி. தலைவர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர் மக்களுக்கு உள்ளொதுக்கீடாக தனி ஒதுக்கீடு வழங்கிய அரசியல் காரணங்களுக்காக அருந்ததியர் மக்களின் வாக்குகளை நாமும் பெற வேண்டும் அப்படின்ற அரசியல் போட்டியில் அது ஆரோக்கியமான போட்டி தான். அம்மா அவர்கள் ஒரு அருந்ததியர் சமூகத்திலிருந்து வந்தவரை நான் உயர்ந்த இடத்தில் அமர வைக்கிறேன் என்று சபாநாயகராக்கி அனைவரும் அவருக்கு வணக்கம் செலுத்திட்டு தான் சபைக்குள்ள போற மாதிரி ஒரு மரியாதையை அன்றைக்கு புரட்சித்துறை அம்மா அவர்கள் தனபால் அவர்களுக்கு வழங்கியதன் மூலம் ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்தினார். தலைவர் கலைஞர் ஒரு வகையில் நிலைநிறுத்தினார், தளபதி ஸ்டாலின் நிலைநிறுத்துகிறார். மறைந்த நம்முடைய அம்மா ஜெயலலிதா அவர்களும் தனபாலுக்கு வழங்கியதன் மூலம் இது அரசியல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி, சமூக நீதியை நிலைநிறுத்துகின்ற போட்டி. அதே சினிமா படத்துல கூட மாமன்னன் உதயநிதி கூட எடுத்திருந்தாரு. இன்றைக்கு தனபால் அவர்களை ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிய நம்முடைய மறைந்த சசிகலாவுடைய கணவர், மறைந்த சசிகலா இல்ல, அவங்க இப்ப இருக்கிறாங்க, அவருடைய கணவர் நடராஜன் அவர்கள் ஒரு முறை தனபால் அவர்களை தான் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்று சூஸ் பண்ணார். உயர்ந்த நோக்கம். நடராஜன்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல சமூக நீதியோட வளர்ந்தவர். அதனால அவர் ஒரு முறை எங்களுக்கெல்லாம் தெரியும், ஓபிஎஸ்க்கு பதிலாக யாரை கொண்டு வரலாம்னு நினைக்கும் போது தனபாலை சொல்லிட்டு இருந்தாங்க. சின்னம்மா சசிகலா கூட தனபால் அவர்களை தேர்வு செய்யறதுக்கு விருப்பமா இருந்தாங்க. ஏதோ தடையாயிருச்சு. அந்த அளவுக்கு அதான் செஞ்சிருந்தா மிகப்பெரிய சமூக புரட்சி தமிழ்நாட்டில். இன்னைக்கு கோகிலாமணி சட்டமன்ற உறுப்பினராக இந்த இளம் வயதில் வந்தா தமிழ்நாட்டில் ஒரு சமூக புரட்சி தான். பீகார்ல இப்படி மைத்திரி தாக்கர்னு சொல்லி அந்த அம்மா 25 வயதுல பாப்பா பார்ப்பனர் தான். அவங்க தாக்கர்னாலே பாப்பா தானே. ஒட்டுமொத்த RSS நாக்பூர் தலைமையே இறங்கி வேலை பார்த்துச்சு.
அது தாக்கூருக்காக. அது ஆர்எஸ்எஸ் உடைய கடமை. ஏன்னா அவங்க வந்து பார்ப்பன ஆட்சி தானே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பார்ப்பன பெண்ணுக்கு வரணும்னு வேலை பார்த்தது தப்பு இல்லை. ஆனா கோயிலாமணிக்கு இன்னைக்கு யார் வேலை பார்க்கிறா? யாரும் இல்லை இப்போதைக்கு வரைக்கும். திமுக ஊடகங்கள், திமுக தலைமை, தளபதி ஸ்டாலின் போயிட்டு வந்தாரு, உதயநிதி தம்பி போயிட்டு வந்தாரு. யாருமே ஒரு சமூக நீதி அக்கறையோட திமுக ஊடகம் எங்க பெய்டு கிடைக்குதுன்னு அலையுது. பெய்டு ஊடகமா போயிட்டாங்க. அதெல்லாம் அடையாளம் காரணம் திமுக தலைமை. தாக்கூருக்காக பீகார்ல ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊடகம் அலையுது. இங்க மதுரை மத்தியதுல பிடிஆர் பல்வேல்ராஜனை ஓய்க்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அமைப்பு அலையிறான். கொள்கை ரீதியா தான் அவரை வீழ்த்தணும். ஆனா திமுக ஊடகம் கோயிலாமணிக்கு எத்தனை ஊடகங்கள் அங்க போய் பேசுறாங்க. ஏன்னா அண்ணா திமுக கோட்டாது. அங்க எப்படியாவது எல்முருகனை தோல்வியை தவிர எதுவுமே கண்டுக்கிறாத, வாழ்க்கையில கண்டுறாத எல்முருகன் நீலகிரி மலையில போட்டிட்டாரு, உருட்டி விட்டான். தாராபுரத்துல போட்டிட்டாரு, தார கிழிச்சு விட்டான். இங்க வந்து கிடையாது பாஜக இல்ல. நீ எல்முருகனா இருந்தாலும் சரி, பெரிய லோடு முருகனா இருந்தாலும் சரி, லேர்னிங் முருகனா இருந்தாலும் சரி, எல்போடு தான் நீ அரசியல்ல. உன்னை வேணா அவன் கூப்பிட்டு ஊரை ஏமாத்துறதுக்காக ஒன்றிய அமைச்சராக இருக்கலாம். பழங்குடி மக்களை சேர்ந்த நம்முடைய இவங்க முதல் குடிமகள் ஜனாதிபதியாக கொண்டு இருக்காங்க திரௌபதி முர்மு. முர்முக்கு என்ன மரியாதை? நீ தீண்டத்தகாக தான் பாக்குற பிஜேபி. அடையாளத்துக்காக, வாக்கு அரசியலுக்காக நான் அவங்களுக்கு கொடுத்தேன், ராம்நாத் கோவிந்த் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவரை நீ கூப்பிடுறது இல்லை எந்த நிகழ்ச்சிக்கும். நாடாளுமன்ற புதிய கட்டிடமா கூப்பிட்டியா? மரபு மீறின இல்ல. ராமவல்லி திறப்புலாவுக்கு ராம்நாத் கோவிந்த கூப்பிட்டியா? அது மாதிரி எல்முருகனை ஆர்ஜேடி மக்கள் நாங்க ஒருத்தர் ஒன்றிய இணையமைச்சராக வச்சிருக்கோம் காமிச்சுக்கிறேன். ஆனா இங்கே திராவிட மாடல் எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த ஊர்லயே பாப்பமான்னு ஒரு அருந்திய சமூகத்தை சேர்ந்த பெண், நம்ம சகோதரி, சமையல் கூடத்துல சமையல் ஆக்குனதுக்கு அவங்க வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஆக்கின சமையலை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம கோவை ராமகிருஷ்ணன், நாகை, திருவள்ளூர் விட்ட முற்போக்கு சக்தி எல்லாம் போய் அவங்க வீட்டிலே சாப்பிட்டு உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இன்னும் வந்து இரட்டை கோலை முறை இருக்கக்கூடிய புறவலை இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊர். சாதி ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஊரு, ஆணவ படுகொலை செய்யக்கூடிய பகுதி. அங்க வந்து ஒரு சமூக புரட்சியை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் உருவாக்கி இருக்காரு. அங்க கோயிலாமணிக்கு எத்தனை பேர் திராவிட இயக்கத்துக்காரங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஊடகங்கள் போகணும்ல, அவங்க வெற்றி பெற வேண்டும். அது அதிமுக மிகப்பெரிய கோட்டை. சார் இப்ப எல்முருகன் அந்த தொகுதியில நிக்கிறதுக்கான காரணமே வந்து 2024 நாடாளுமன்ற தொகுதியில அவர் வந்து நீலகிரி தொகுதியில் நிற்கும் போது அந்த தொகுதியில் அதிக வாக்குகள் வந்து பாஜக விழுந்த மாதிரியும் அதுக்காக கனெக்ட் பண்ணி நிக்கிற மாதிரி ஒரு கருத்தை வைக்க, அந்த கருத்து அவங்க கூடுதலா வாக்கு வாங்கியிருக்காரு. அப்ப அதை கவனம் நம்ம செலுத்தணும்ல. ஒரு கோயிலாமணி தானே திராவிட மணியாக வர வேண்டும். நாளை திராவிட ஓசை கேட்க வேண்டும், திராவிட ஒலி கேட்க வேண்டும், முரசொலியாக கோயிலாமணி இருக்க வேண்டும், சட்டமன்றத்தில் சங்கநாதன் எழுப்ப வேண்டும். அப்ப அதுக்கு கூடுதல் அக்கறை செலுத்தணும். திராவிட முன்னேற்ற கழக தலைமை அக்கறை செலுத்தணும். இது மிகப்பெரிய போர், அங்க சாதாரண விஷயம் இல்ல. எல்முருகனை தோக்கடிச்சு ஆகணும். பாஜக தலைமை என்ன நினைக்குது? எல்முருகனை எப்படி வெற்றி பெற வைக்கணும் தமிழ் மண்ணில். இந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம பிரிக்கணும் திமுகவை நினைக்குது. திமுகவையும் அருந்ததி மக்களையும் எவனாலையும் பிரிக்க முடியாது. அது உறவோடு கலந்த, ரத்தத்தோடு கலந்த உறவு திமுகவும் அருந்ததி மக்களும் தமிழ்நாட்டு மக்களும். அதனால அவங்க சதி எப்படியாவது எல்முருகன் வெற்றி பெற வைக்கணும். தொடர்ந்து தோல்வி எல்முருகன், தமிழிசை தொடர்ந்து தோல்வி. அவங்க வெற்றி முகமே இல்லை, அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்ப நம்ம கூடுதல் கவனம் திமுக தலைமையும் தோழமை கட்சிகளும் செலுத்தணும். கோயிலாமணிக்கு நம்ம இன்னும் கூடுதலா வந்து கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் ஒரு நாள் தாங்க சார் இருக்கு பிரச்சாரத்துக்கு, என்ன பண்ண போறாங்க? அதாவது எல்லா ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியாதா? திமுக அதிமுக நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு மதுரை மத்திய தவிர பட்டுவாடா முடிஞ்சு வச்சு. ரோட்ல பாருங்க, ரோட்ல வந்து நம்ம போயிட்டு இருந்தோம், நம்மளே பெட்ரோல் காசெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்மளை தான் போலீஸ் வந்து நிப்பாட்டி பணம் இருக்கா, பணம் போய் 3 மாசம் தொகுதியில முடங்கிருச்சு.
2 கட்சியும் பணம் கொடுத்துருச்சுன்னா மறைச்சு சொல்றதுன்னா 1000 2000 ஓடிட்டு இருக்கு. முடிஞ்சிச்சு, நேரத்தோட பட்டுவாடா முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கூடுதலா பண்ணுங்க கோயிலா மணிக்குன்னு தான் வேண்டுகோள். வேற என்ன ஓட்டை வாங்குறது. ஆனா ஓட்டை எங்க நம்ம செய்த திட்டங்களை சொல்லி அதிமுக கேட்கறது இல்லை. இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமே அருமையான திட்டங்கள். நம்முடைய முதலமைச்சர் திட்டம், நான் முதல்வன் திட்டம், என்னென்ன திட்டம், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் விடியல் பயணம், உங்கள் கனவு திட்டம். இதை யாராவது பேசுறோமா? இல்ல. திமுக தேர்தல் அறிக்கை நாளை வந்தா எவ்வளவு அற்புதமான திட்டம். என் கணக்கு என்னன்னா அங்க ஒரு ரவுண்டு போயிருக்கான். கூட்டுங்கன்னா கூட்டுக வாக்காளர்களுக்கு கோயிலாமணி வந்தா அவனை வெற்றி பெற்ற ஆகணும். எல்முருகை மீண்டும் தோக்கணும். அங்க தனபால எடப்பாடி ரொம்ப மரியாதை குருவா நடத்திருக்கிறார். உடல் நலம் குன்றிருக்கிறார். அவரை போய் பார்க்க கூட இல்லை. ஆனா எல்முருகை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு சார். எல்முருகை ஆசீர்வாதம் வாங்க ஏமாற்று வேலை. ஆனா எடப்பாடி கட்சிக்காரனை மதிக்கலன்றது அதான். அதனால தனபாலுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், திராவிடம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள், பாஜக இந்த மண்ணில் கால் பதிக்க கூடாது என்று விரும்புகிறவர்கள், RSS விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இந்த மண்ணில் தாமரை மலரக்கூடாது என்று விரும்புகிறவர்கள், உண்மையான திராவிட இயக்கத்துடைய பற்றாளர்கள் கோகிலாமணிக்காக ஒரு ரவுண்டு நம்ம 48 மணி நேரத்தில் போய் திரும்பணும். போய் நம்மால் முடிந்த உதவியை செய்வோம், வெற்றி பெற வைப்போம். கோகிலாமணி வெற்றி தான் திராவிட மாடலின் 2.0க்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை. நம்ம தலைவர் கலைஞர் உள்ளொதுக்கீடு கொடுத்து பாப்பம்மாள் போன்றவர்கள் அங்க அவங்க சமையலே நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்ற அந்த ஆணவ சாதிக்காரங்களுக்கு மத்தியில திராவிடம் வென்றது. திராவிடம் தான் தமிழ் மண்ணில் வெல்லும். இது பெரியார் மண். இது திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாக்கிய வெற்றிகரமான மண் என்பதை நிரூபிப்பதற்கு கோகிலாமணி வெற்றிதான் நாளைய நற்சான்று, நாளைய திராவிட இயக்கத்தின் வரலாறு. நன்றி சார். நன்றி.